ஏன் தன்னோடு பேசுகிற ஒருவன், தன்னோடு தனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒருவன், தன்னோடு கூட என்னுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிற ஒருவன் ரொம்ப பாசிட்டிவா பேசுறான், அன்பா பேசுற மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதான்ங்க, அப்பா அம்மா பேசுகிறத விட அடுத்தவன் பேசுறது ரொம்ப பாசமா இருக்கும். அல்லேலூயா. தங்கம் எப்படி இருக்கான்னு கொஞ்ச நாள்ல பாரு பித்தளை ஆக போற நீ. ஆனவங்க பலரும் இன்னைக்கு பித்தளையா கடந்து படாத பாடுபட்டு இருக்கான். அவளை இன்னைக்கு நீ சொல்றா. ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னா, பாஸ்டர்யா தோத்திரம், ஆமீன், அவனை கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்துருவேன்னு ஒத்த காலில் நான் சொன்னேன், ஆமீன் தோத்திரம், நீ கல்யாணம் பண்ணலைன்னா ஒரு நாள் தான் சாவேன். நீ அவனை மட்டும் கட்டிக்கிட்டேன்னு வை, நித்தமும் சாவா நீ. உனக்கு எது வசதியா இருக்கும்? ஆமீன். நித்தமும் செத்த நம்ம சுவாலி முடிஞ்சு உன் வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதாம்மா. நரகம் எப்படின்னு அந்த பிள்ளைக்கு வீட்டில் போனா தெரியும். அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்க, சில பாஸ்டர், சில நல்லா உங்களை நேசிக்கிற கிருபையில் உங்களை நடத்தணும்னு நினைக்கிற ஊழியர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் திட்டுவான், எதுக்கு எடுத்தாலும் இங்கே வரல அங்கே வரல வைனே சொல்லுவான். நமக்கே தோணும், இந்த மனுஷனை பெத்தாங்களா செஞ்சாங்களா, இந்த அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் எங்களுக்குன்னே வடிவமைச்சு கொண்டு விட்டுருக்கானே ஆண்டவரை, இவரை போட்டு வேற ஒரு பாஸ்டரை தாரும் சுவாமி, அப்படியெல்லாம் சில நேரத்தில் யோசிச்சிருவாங்க. ஆனால் ஒன்று, சில நேரங்களில் வெளியில் இருந்து உங்களோடு பேசுகிறவர்கள் ரொம்ப நைவியா பேசுவாங்க, ரொம்ப பாசமாக பேசுவாங்க. எங்கள் சர்ச்சில் எல்லாம் நாங்கள் உங்களை கண்டுக்கிடவே மாட்டோம், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், நாங்கெல்லாம் உங்களை கண்டுக்கிறதே இல்லை. உங்க பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு. என்ன, நம்ம அப்பா நம்மளை கடிந்து கொள்ளுகிறாங்க, நம்ம அம்மா நம்மளை கடிந்து கொள்ளுகிறாங்க. உடனே அவங்களுக்கு பாசம் இல்லாததுனால அல்ல, அவர்களுக்கு நம்மை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால. என் பிள்ளைகள் என் முன்னே இருக்கிறது போல பரலோகத்திலேயும் தேவனுக்கு முன்னாலே இருக்கணும், என் பிள்ளைகள் என் முன்னாடி நிற்கிறது போல ஆண்டவருக்கு முன்னாலேயும் நிற்கணுங்கிற ஆசை எவன் ஒருவனுக்குள் இருக்குமோ, ஆமென், நல்லா கவனிக்கணும். அந்த தாயும் தகப்பனும் அந்த ஆவிக்குரிய பெற்றோர் கண்டிப்பா பிரம்பை கையாளுவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை நான் பகுத்தறிய வேண்டியது அவசியமா இருக்கு.